இன்னைக்கு வரக்கூடிய பல உடல்நல பிரச்சனைகள்ல தைராய்டு முக்கியமா ஒன்றா இருக்குது. இது 2 டைப் இருக்குது. ஒன்று ஹைப்போ தைராய்டு, இன்னொன்று ஹைப்பர் தைராய்டு. தைராய்டு கம்மியாக சுரந்துச்சுன்னா ஹைப்போ தைராய்டு, அதிகமாக சுரந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டு. இங்கே தைராய்டு மேக்சிமம் பெண்களை தான் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. தைராய்டு கம்மியாக சுரந்துச்சுன்னா எடை கூடும், ரொம்ப சோர்வாக இருக்கும், அவங்களோட சின்ன குளிரை கூட தாங்க முடியாது. இதே அதிகமாக சுரந்துச்சுனாக்கா எடை குறையும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் உண்டாகும், ஒரு எரிச்சலோடு இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. பொதுவாக தைராய்டுக்கும் அயோடின் கம்மியாக இருந்தால் தைராய்டு வருது. தைராய்டுக்கும் மன அழுத்தத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. வந்து தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சலோட தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ தைராய்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாக்க ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். எவ்வளோக்குள்ள உங்கள் மன அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள மன அமைதியாக இருங்க. உணவு முறைகளை சீர்படுத்துங்க, போதுமானது. டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. கொழுப்பு இல்லாத பால், அப்புறம் கம்மியாக கொழுப்பு இருக்கக்கூடிய தயிர், இந்த மாதிரி ஹைப்பர் தைராய்டு எடுத்துங்க. ஹைப்பர் தைராய்டு இருக்கக்கூடியவங்க இறைச்சி, முட்டை, ஓட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உணவுகளுக்குள்ள கரெக்டாக எடுத்துக்கிட்டு மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே தைராய்டை கண்ட்ரோல் வச்சுக்கலாம்.